இன்றைக்கி நம்ம வந்துட்டு மார்கழி திங்கள் அளவா அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஓப்பனிங் சோலோ வந்து எப்படி வாசிக்கணும்னு நான் சொல்கிறேன். அதில் வந்துட்டு மிருதங்கம் கடலாம் வாசிச்சிருப்பாங்க. நான் வந்து வாட்ச் காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்லோவாக வாசிக்கிறேன். ஸ்லோவாக இப்படி தான் வாசிக்கணும். அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது நான் நோட்டோட சொல்கிறேன் பாருங்கள். அது ஃபாஸ்ட்டாக வாசிக்கினா இப்படி இருக்கும். அது 1 2 3 4 taka dinadom taka dinadom taka dinadom takita taka dinadom taka dinadom. அவ்வளோதான். அது ரொம்ப சிம்பிள் தான். திருப்பி ஸ்லோவாக சொல்கிற பாருங்க. அது ஒரு ஃப்ரேஸ். அது ஒன்று. அப்புறம் 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 எல்லாமே நீங்கள் சேர்த்து வாசிக்கணும். ஈஸியாக வாசிக்கலாம். அது ஸ்லோவாக சொல்லும்போது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாசினா ஒரிஜினல் இருக்கிற டெம்போவில் நீங்கள் வந்து பிடிச்சி வாசிக்கலாம். இப்படி வரும். அது நான் வேணா உங்களுக்கு சாங் போட்டு வாட்ச் காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ நான் வாசித்தேன். அந்த ஃபாஸ்ட்டாக வாசிக்கணும் அப்படி கேட்க உங்களுக்கு. இன்னொரு தடவை கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் அவ்வளோ சிம்பிள் தான் அது வாசிக்கிறதுக்கு. உங்களுக்கு இந்த சாங் ஃபுல்லாக வாசிக்கணும், இந்த தேர்ட் பேக்ரவுண்டில் வாசிக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நான் அடுத்த ஒரு சாங் உங்களுக்கு சொல்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. தேங்க்யூ.